ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள முக்கியமான சிக்கல்கள் பெரும்பாலும் உங்களுடைய மௌனத்தில் இருந்த மட்டுமே தான் உருவாகி வந்தவையாகவே தான் இருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட சிக்கல்கள் ஏன் ஏற்படுகிறது, எதனால் ஏற்படுகிறது என்று யோசித்து பார்த்தால் உங்களுக்கே தெரியாத சில விஷயங்களையும் நிச்சயமாகவே காட்டிக் கொடுக்கும். நீங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தாமல் உள்ளுக்குள் வைத்துக் கொள்வது ஒரு நல்ல குணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தோன்றினாலும் அதுவே பல நேரங்களில் உங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறி தேவையில்லாத ஒரு கஷ்டங்களையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பேச வேண்டிய இடத்தில் பேசாமல் தாங்கிக் கொள்ள வேண்டியதை விட அதிகமாகவே தாங்கிக் கொண்டதால் சின்ன சின்ன சிக்கல்கள் கூட பெரிதாக்கி உங்களுடைய மனதையும் வாழ்க்கைகளையும் சிக்க வைத்து விட்ட ஒரு காரியங்களும் நிச்சயமாகவே இருந்து கொண்டே தான் இருக்கும். ஆனால் இந்த மௌனங்கள் வெளியில் அமைதியாகவே தோன்றினாலும் உள்ளுக்குள்ள ஒரு அழுத்தமாக இருந்து தொடர்ந்து உங்களை பாதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் வைத்த நம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மிகப்பெரிய ஒரு பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கும். யாரை முழுமையாக நம்பிவிட்டதால் அந்த நம்பிக்கையின் விளைவாக சிலர் உங்களை ஏமாற்றி விட்டு போயிருப்பார்கள். அந்த ஏமாற்றங்கள் தான் உங்களுடைய மனதில் ஆழமான ஒரு காயங்களை உருவாக்கி நம்பிக்கை என்ற வார்த்தையவே உங்களுக்குள்ள பயமாகவே மாற்றி கொடுத்திருக்கும். ஆனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் என்று ஒருபோதும் நீங்கள் யோசித்து கூட பார்த்திருக்க மாட்டீர்கள். சில இழப்புகள் மற்றவர்களால் ஏற்பட்டதோடு மட்டுமல்லாமல் சில தவறான முடிவுகள் உங்களுடைய பக்கம் இருந்தும் அது ஏற்பட்டிருக்கலாம். எனவே முடிந்தளவுக்கு உங்கள் மீதும் சின்ன சின்ன தவறுகள் இருக்கும். அந்த தவறுகள் இருக்க போய்த்தான் உங்களுடைய குடும்பத்துக்குள்ளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளையும் தேவையில்லாத கஷ்டங்களும் கஷ்டமான சூழ்நிலைகளும் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. குறிப்பா பண விஷயங்களில் எடுத்த சின்ன சின்ன தவறான முடிவுகள் இன்னும் உங்களுடைய மனதில் ஒரு வருத்தத்தை தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். பண இழப்புகள் மட்டும் அல்லாமல் அதனால் ஏற்பட்ட மன அழுத்தங்களும் உங்களுடைய அமைதியவே இதுவரைக்கும் குலைத்து பார்த்து விட்டது. உங்களுடைய பொறுமை மிகப்பெரிய ஒரு பலம்தான். ஆனால் அதே நேரத்தில் அது உங்களுக்கே ஆபத்தாக மாறிய தருணங்களும் இன்னும் இருக்கும். எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு போவது நல்லது என்றாலும் ஒரு கட்டத்தில் அது உங்களை நிச்சயமாகவே உடைத்துவிடும். நீங்கள் எல்லாவற்றையும் அமைதியாக ஏற்றுக்கொண்டு தான் நடப்பீர்கள். இருந்தாலும் சிலர் அதை தவறாக பயன்படுத்தி உங்கள் மீது சிக்கலில் தள்ளுவதும் தவறுகளை உங்கள் மீது வைப்பதுமே சில நபர்களின் குறிக்கோளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. அவர்களிடம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இனி வரக்கூடிய நாட்களில் இருக்க வேண்டும். உறவுகளில் நீங்கள் சிக்கிய மனநிலை உங்களை வெளியில் வர முடியாமல் தடுத்து தனிமையில் போராட வைத்து அந்த தனிமை உங்களுடைய மனதை மேலும் மேலும் பலவீனப்படுத்தி அடுத்து என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலைகளில் கூட உங்களை போய் தள்ளியிருக்கும். எதையும் தாமதமாகவே முடிவு செய்வது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பல வாய்ப்புகளை தவறவிட வைத்திருக்கும். இனிமேலாவது ஒரு வேலையோ ஒரு தொழிலோ எதை வேண்டுமானாலும் உங்களை தேடி வந்தால் அதை எப்படியாவது நீங்கள் தக்க வைத்துக் கொண்டால் அது இனிமேல் நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுக்கு மட்டும் ஏன் வாய்ப்புகள் தாமதமாக வருகிறது என்ற கேள்விகள் கூட பல முறை எழுந்திருக்கலாம். ஆனால் அது உங்களுடைய வாழ்க்கையின் ஒரு சோதனை காலம். அந்த காலம் உங்களுக்கு பொறுமை, பொறுப்பு, வாழ்க்கையின் உண்மை, மதிப்பு ஆகியவற்றை இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கற்றுக் கொடுக்கும். அதே போல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்றிருப்பார்கள். வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்திற்கு பாதக கிரகங்களின் தொடர்புகள் இருக்கும் பொழுது உங்களுக்கு வரவேண்டிய உதவிகள் கடைசி நேரத்தில் கை நழுவி கூட போயிருக்கலாம். நான் இருக்கிறேன், உனக்கு எப்போது பணம் தேவையோ கேள் தருகிறேன் என்றோ அல்லது உங்களுடைய வேலைக்கு நான் பொறுப்பு என்று பெரிய மனிதர்கள் பலர் உங்களுக்கு பொய் வாக்குறுதிகளை அள்ளி வீசியிருப்பார்கள். அதனை நம்பி நீங்கள் எல்லா இடங்களிலும் அகலக்கால் கூட வைத்திருக்கலாம். ஆனால் அதை இப்பொழுது யோசித்து பார்த்தால் நம்ம மற்றவர்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை எல்லாமே பொய் என்று உங்களுக்கு இந்த ஒரு நேரத்தில் தோன்ற ஆரம்பிக்கும். அதை நம்பி நீங்களும் பல திட்டங்களை தீட்டி வைத்தீர்கள். ஆனால் மிக சரியான அந்த இக்கட்டான நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகளை காப்பாற்றாமல் போய்விட்டதால் போனை சுவிட்ச் ஆஃப் செய்துவிட்டு விலகி சென்ற போது நீங்கள் நடுரோட்டில் நிற்பது போல உணர்ந்த ஒரு காலகட்டங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. இதை நினைத்து பார்த்தாலே உங்களுடைய மனதிற்குள் அவ்வளவு வலிகளும் கஷ்டங்களும் இன்னும் ஏற்பட்டு கொண்டே தான் நிச்சயமாகவே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இனிமேலாவது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மெதுவான ஆனால் உறுதியான ஒரு மாற்றங்கள் ஆரம்பிக்க போகிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருளால் வசதிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகும். அது பெருகி மென்மேலும் அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் போகக்காரகன் என்பது
என்பதால் அவரின் முழுமையான அருளால் உங்களுடைய வாழ்க்கை தரம் சொகுசானதாகவே இனிமேல் மாறி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். இதுவரை பழைய வீட்டில் வசதிகள் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலைமைகள் என்பது மாறி நவீன வசதிகள் நிறைந்த புதிய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு யோகங்களானது கிடைக்கும். வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது புதுப்பிக்கலாம். நவீன ரக ஆடம்பர கார், பைக் போன்ற வாகன சேர்க்கை உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்துவிட்டது. வீட்டில் நவீன மின்னணு பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள் எல்லாமே சேரக்கூடிய யோகங்கள் வந்துவிட்டது. நல்ல ஆடைகள் வாங்க வேண்டும், ஆபரணங்கள் அணிந்து ஒரு ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்பொழுது வாரி கொடுத்து எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்க போகிறார். எனவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதில் இருந்த உடைந்த உணர்வுகள் மெதுவாக சரியாக்கி புதிய பார்வை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. புதிய பார்வை உங்கள் மீது உருவாக்கும். நீங்கள் வாழ்க்கையை புதிதாகவே பார்க்க தொடங்குவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாகவே கிடைக்கும். எனவே நீங்கள் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இனிமேல் நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பழைய பயங்கள், பழைய நினைவுகள் மெதுவாக விலகி புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக்கும். கிரகங்களின் இயக்கம் உங்களுக்கு மறைமுகமான பாதுகாப்பையும் நன்மைகளையும் வழங்கக்கூடிய ஒரு நேரங்களை இப்பொழுது வழிவகுத்து விட்டது. உங்களுடைய அதிபதி சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமைதி, வசதி, உறவுகளில் முன்னேற்றம் ஆகியவை அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை இனி வரக்கூடிய நாட்களில் அழகுபடுத்தி காட்டும். உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் என்பது தீர்ந்து யார் உண்மையானவர், யார் போலியானவர் என்பதை நீங்கள் இப்பொழுது தெளிவாக நீங்களே உணர்வீர்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. இந்த புதிய காலத்தில் திடீரென கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்கும். அவை மெதுவாகவே வந்தாலும் உறுதியான ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பதாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லதாகவே மட்டுமே தான் இனிமேல் நடக்கும். ரிஷபம் ராசியில் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை இப்பொழுது நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதில் முழு மாற்றம் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக விலகத் தொடங்கும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் நீங்கள் நினைத்த அளவுக்கு ஒரு உயர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்க போகுது. இதெல்லாம் கிடைக்குதா இல்லையா என்பதை மட்டும் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே தான் நடக்கும். நன்றி, வணக்கம். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் இனிமேலாவது கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பது தானாகவே நடக்க ஆரம்பிக்கும். இனி வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒரு மெதுவான ஆனால் உறுதியான ஒரு மாற்றங்கள் ஆரம்பிக்க போகிறது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் சுக்கிரனின் அருளால் வசதிகள் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பெருகும். அது பெருகி மென்மேலும் அது நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் போகக்காரகன் என்பதால் அவரின் முழுமையான அருளால் உங்களுடைய வாழ்க்கை தரம் சொகுசானதாகவே இனிமேல் மாறி மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் தேடி கொடுக்கும். இதுவரை பழைய வீட்டில் வசதிகள் இல்லாமல் கஷ்டப்பட்ட நிலைமைகள் என்பது மாறி நவீன வசதிகள் நிறைந்த புதிய வீட்டிற்கு மாறக்கூடிய ஒரு யோகங்களானது கிடைக்கும். வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் இப்பொழுது புதுப்பிக்கலாம். நவீன ரக ஆடம்பர கார், பைக் போன்ற வாகன சேர்க்கை உங்களுக்கு உண்டாகக்கூடிய ஒரு நேரங்களும் இப்பொழுது உங்களை தேடி வந்துவிட்டது. வீட்டில் நவீன மின்னணு பொருட்கள், ஆடம்பரமான பொருட்கள் எல்லாமே சேரக்கூடிய யோகங்கள் வந்துவிட்டது. நல்ல ஆடைகள் வாங்க வேண்டும், ஆபரணங்கள் அணிந்து ஒரு ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்களுக்கு இப்பொழுது வாரி கொடுத்து எல்லாத்தையும் நல்லதாகவே மாற்றி கொடுக்க போகிறார். எனவே எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை தான் இனிமேல் வரக்கூடிய நாட்களில் போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். உங்களுடைய மனதில் இருந்த
உடைந்த உணர்வுகள் மெதுவாக சரியாக்கி புதிய பார்வை என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் உருவாக்கும். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே அழகுபடுத்தி காட்டும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாகவே மாறப்போகிறது. புதிய பார்வை உங்கள் மீது உருவாக்கும். நீங்கள் வாழ்க்கையை புதிதாகவே பார்க்க தொடங்குவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே இனிமேல் நல்லதாகவே கிடைக்கும். எனவே நீங்கள் யாரை பற்றியும் எதை பற்றியும் யோசிக்காதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் இனிமேல் நல்லதை மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். பழைய பயங்கள் பழைய நினைவுகள் மெதுவாக விலகி புதிய நம்பிக்கை உங்களுக்குள்ள உருவாக்கும். கிரகங்களின் இயக்கம் உங்களுக்கு மறைமுகமான பாதுகாப்பையும் நன்மைகளையும் வழங்கக்கூடிய ஒரு நேரங்களை இப்பொழுது வழிவகுத்து விட்டது. உங்களுடைய அதிபதி சுக்கிரன் பலம் பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமைதி, வசதி, உறவுகளில் முன்னேற்றம் ஆகியவை அதிகரித்து அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை இனி வரக்கூடிய நாட்களில் அழகுபடுத்தி காட்டும். உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் என்பது தீர்ந்து யார் உண்மையானவர் யார் போலியானவர் என்பதை நீங்கள் இப்பொழுது தெளிவாக நீங்களே உணர்வீர்கள். அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது கிடைக்கப் போகிறது. இந்த புதிய காலத்தில் திடீரென கிடைக்கக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றக்கூடியதாக இருக்கும். அவை மெதுவாகவே வந்தாலும் உறுதியான ஒரு வெற்றியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுப்பதாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இனிமேல் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எல்லாமே நல்லதாகவே மட்டுமே தான் இனிமேல் நடக்கும். ரிஷபம் ராசியில் இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திட்டமிட்ட காரியங்களை இப்பொழுது நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதில் முழு மாற்றம் என்பது இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே கிடைக்கும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு அமைதியான ஒரு நாளாக இருக்கும். பிரச்சனைகள் எல்லாமே தானாக